تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். வாழ்வாங்கு வாழ வான்மறையை பெற்று அதன்படி வாழ்ந்து வழிகாட்டி வள்ளல் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை இப்படி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழ இருக்கிற குறிப்பாக இங்கே கூடியிருக்கிற மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் நிறைவான மட்டுமாக ஆமீன். தாலிமுல் குர்ஆன் மக்தபாசாவுடைய முதலாம் ஆண்டு விழா மற்றும் மீலாது நபி விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாவூதியா அரபிக்களுடைய துணை முதல்வர் மௌலானா முஃப்தி முகமது ஹுசைன் தாவூதி ஸரீஃப் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக இருந்திருக்கக்கூடிய தாவூதியாவுடைய முதல்வர் மௌலானா முகமது யூசுப் தாவூதி ஸரீஃப் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய மதரசாவுடைய வழிகாட்டியுமான எங்கள் ஜன்னத்துல் பாக்கியா மஸ்ஜிதுடைய ஹாஃபிஸாவுமான மௌலானா ஹுசைன் தாவூதி அவர்களே, மற்றும் இந்த மதரசாவை திறமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அபு ஹனீஃபா ஃபைசி அவர்களே, வரவேற்பை நிகழ்த்திய சகோதரர் ஆலிம் சகோதரர் அவர்களே, இங்கே திரளாக கூடிய ஜமாத்தார்களே, சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த பகுதியில் மக்தப் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உண்மையிலே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயம் இது. அபூ ஹனீஃபா அவர்கள் அழைப்பு கொடுத்த பொழுது ரொம்ப நேரம் குறுகிய நேரமாக இருக்க வர முடியாது என்று சொன்ன, இருந்தாலும் அழைப்பு தந்ததனால் ஒரு சில வார்த்தைகள். மக்தப் மதரசா என்று சொன்னாலே குர்ஆனுக்கு எடுக்கப்படக்கூடிய விழா என்றுதான் கருத்து. குர்ஆனுக்கு இங்கே விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற விழாக்கள் நிறைய எடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனை விட்டு நாம் ரொம்ப தூரம் போய் இருக்கிறோம். குர்ஆன் என்று சொன்னாலே ஓதப்படக்கூடியது, ஓதப்பட்டு கொண்டே இருக்கப்படக்கூடியது என்பதனுடைய கருத்து. எனவே நிறைய என்ன செய்ய குர்ஆன் ஓதணும், குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்ஷாஅல்லாஹ் எனக்கு பின்னாலே ஹஸரத் தெளிவாக பேசுவாங்க. குர்ஆனை விட்டு மிகுந்த தூரத்தில் இருக்கிறோம். எனவே இந்த மக்தப் மதரசாவின் மூலமாக குர்ஆனுடைய நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டு விழா மீலாது விழாவுடைய நோக்கம். ஒரு காலம் இருந்தது, நிறைய ஓதனாங்க. உஸ்மானே கனி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இரவிலே ஒரு குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். இந்த செய்தியெல்லாம் இப்ப சொன்னா நம்ப மறுப்பாங்க. இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அவர்கள், அபூ ஹனீஃபா அப்படினால யாம வருது. இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில 7000 குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறாங்க. எவ்வளவு குர்ஆன்? 7000 குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. நாம ரமலான்ல மட்டும் தான் ஒரு குர்ஆன் ஓதுவோம். ரமலான்ல மட்டும் ஒரே ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கே ரொம்ப சிரமம். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? குர்ஆனை விட்டு நாம் ரொம்ப தூரம் விலகி போனதனால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு தர வேண்டிய மரியாதை, கண்ணியம் தர வேண்டும். குர்ஆனை எல்லோரும் ஓதக்கூடியவர்களாக மாறணும்.
அதிகமாக ஓதணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை சிந்திக்கணும், குர்ஆன் படி நடக்கணும். அதுதான் இந்த விழாவுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தருவானாக. இந்த மதரசாவின் மூலமாக இந்த பகுதியில் எல்லோரும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.